திருப்பத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த பசும்பொன் பாண்டியன் ஒருவர் இருக்காரு, நம்ம ஊடகங்களை பேசுவாரு. அவர் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர். முழுக்க முழுக்க அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துவது, முத்துராமலிங்க தேவரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்துவது, அங்கு உள்ள தலித் மற்றும் தேவர் சமுதாய தோழர்களை ஒன்றிணைப்பது, ஒருங்கிணைத்து கூட்டம் போடுவது, யாராவது சாதி வெறியர்கள் தலித்துகளை தாக்கும் போது முதல் ஆளாக யாரா தலித்து அடிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவரை போன்றவர்கள் வந்த உடனே அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெருமலைக்கணர்களா நம்ம சமுதாயத்திலேயே ஒரு சமூக நல்லிணக்கவாதி இருக்காரு, இவர் பறையர்களுக்கு ஆதரவா பேசுறாரு, இவர் திருமாவளவனை அப்படின்னு சொல்றாரு, அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் திருந்துறாங்க. அது பசும்பொன் பாண்டியன் போன்றவர்களை நம்ம உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அந்த சமுதாயத்துல இருந்து அந்த சமுதாயத்து மக்களை தூண்டி விட்டாருன்னா அவர் வேற மாதிரி பிழைக்கலாம், கட்ட பஞ்சாயத்து அது இதுதான் நல்லா வாழலாம். ஆனா அவர் அதை விரும்பல. அவர் மட்டும் ஜாதியை சொல்லி தூண்டி விட்டா அவருக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் ஜாதிக்காரங்க மத்தியில. அப்படிதான்பா நம்மலாம் அப்படிப்பான்னு பேசுனா அவருக்கு நிறைய கூட்டம் வரும். ஆனா அவர் அதை விரும்பல, கூட்டம் சேருவதை விரும்பல. நமக்கு முன்னாடி இந்த கூட்டம் திருந்ததுன்னு நினைக்கிறாரு. நம்ம அடுத்த கட்டம் சமூக நல்லிணக்கத்தோட தந்தை பெரியார படிங்க, மார்க்ஸ படிங்க, இவங்கெல்லாம் தான்ப்பா நம்மளை அரசியல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். எப்படி பறையர் சமுதாயத்துல திருமாவளவன் அவர்கள் நம்ம சாதி உணர்வோடு இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வன்னியர்கள் உட்பட முதலியார் உட்பட அவங்க எல்லாருடைய இன உரிமைக்காக தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம்னு சொல்றாரோ, அது மாதிரி பசும்பொன் பாண்டியன் சொல்றாங்க. வேல்முருகனும் தொடர்ச்சியாக பறையர் சமூக தோழர்கள் மத்தியில் தொடர்ச்சியா அந்த சாதி நல்லிணக்க இதை வன்னியர் எதிர்ப்பு கூடாது, பறையர் எதிர்ப்பு கூடாது, நம்மளாம் உறுதாய் பிள்ளைகள்ங்கிற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் வேல்முருகன் பதிவு செய்யறாரு. இதை ஏன் இதுக்கு இந்த அரசியல் கட்சி கூட்டணியை கடந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசணும். நாளைக்கு இவங்களுக்குள்ள கருத்தியல் முரண்பாடு வரலாம், ஆனா இந்த சமூக நல்லிணக்கத்துல கீழே விழுந்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்றேன். இது இன்னைக்கு தேவை. இன்னைக்கு குரு பூஜைனாலே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் போவாங்கிற நிலை மாறி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் முத்துராமலிங்க தேவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதை நம்ம எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும்? இதை மார்க்சிய அடிப்படையில், பெரியாரிய அடிப்படையில், அம்பேத்கர் அடிப்படையில் ஆய்வு செய்ய வேணாம்.